என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா தேய்பிறை பஞ்சமி நேரத்தில் உன்னோடு பேச வந்து விட்டேன். என் பிள்ளை, என்னை கண்டவுடன் உன் மனதிற்குள் நிச்சயமாக இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான அர்த்தம், முழுமையான பலன்கள் இருக்கிறது என்று அர்த்தம். இல்லை என்றால் நீ ஏதோ அம்மா வருகின்றாள் கேட்கின்றோம் என்றெல்லாம் இருந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, என்ன நிலையில் இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் வராகி உன் கண்ணில் படும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து யோசித்து நீ வேதனைப்பட்டு நல்ல நேரத்தை எல்லாம் தொலைத்து விட்டாய். இதற்கு மேலும் இதுபோன்று தொலைக்க நினைக்காமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை காலம்தான் வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்க முடியும்? எத்தனை காலம்தான் நீயும் இப்படியே இருந்து கொண்டிருப்பாய்? இனிமேலாவது உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் நீ கொண்டு வர வேண்டும். அதற்கு என் பிள்ளை, நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியாக செய்துவிட வேண்டும். என்றோ உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்பி இருந்தாயல்லவா? ஆனால் அதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நடக்காமல் போனதனால்தான் மனது உடைந்து நீ காணப்பட்டாய். எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்த இந்த வராகி இன்று இந்த பஞ்சமி நாளில் என் முன்னால் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ கலந்து வைத்து விட்டாயானால் நிச்சயமாக நீ கேட்ட ஒரு முக்கியமான விருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிறைவேறும். எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றாள்? அவள் கேட்ட இந்த பொருளை நாம் கொடுக்கவில்லை என்றால் நாம் ஆசைகளை அம்மா நிறைவேற்றி கொடுக்க மாட்டாளா? மற்றவர்களைப் போலத்தானே நம் தாயானவளும் நம்மிடத்தில் எதையாவது எதிர்பார்க்கின்றாள் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாயா? என் தங்கமே, ஒருபோதும் உன் அம்மா உன்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது. நீ எனக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்றாலும் நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பேன். இருந்தாலும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை செய்யச் சொல்கிறேன் என்றால் அதில் ஏதேனும் வகையில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும். நான் என்னுடைய சுயநலத்திற்காக உன்னிடத்தில் எதுவும் கேட்கவில்லை. என் பிள்ளையே, இந்த தாயானவளினுடைய சுயநலமே உன்னுடைய வாழ்க்கைதான். உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அம்மா உன்னிடத்தில் எதையும் கேட்பேனே தவிர மற்றபடி உன்னை காயப்படுத்துவதற்காகவோ உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ ஒருபொழுதும் நான் உன்னிடத்தில் எதையுமே கேட்டது கிடையாது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, சில நேரங்களில் ஒரு விஷயத்தின் மீது நீ அதிகமாக ஆசைப்படும் பொழுது அந்த விஷயத்தில் உன்னுடைய உறுதி எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை நான் சோதித்து பார்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இங்கு நிறைய பேர் ஒரு விஷயத்தை அடைவதற்காக அத்தனை கஷ்டப்படுகின்றார்கள். அது நமக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்று அந்த அளவிற்கு பிடிவாதத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடைசியில் அது கிடைத்து விட்ட பிறகு அதன் அருமை தெரியாமல் அப்படியே விட்டு விடுகின்றார்கள். நமக்கு தேவைக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு விஷயம் நம் கைகளில் கிடைத்து விட்டால் அதை காலம் முழுமைக்கும் எப்படி பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இங்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை. அதற்குத்தான் உனக்கு இந்த சோதனைகள். என் பிள்ளை, உண்மையாகவே இந்த விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றதா? இது கிடைத்தால் என் பிள்ளை எந்த அளவிற்கு நீ பத்திரமாக வைத்து கொள்வாய்? அந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, உன்னிடத்தில் ஒரு பொருளை கேட்கும் பொழுது அதை நீ சரியாக கொடுக்க வேண்டும். அப்படி நீ கொடுத்து விட்டால்தான் இந்த விஷயத்தின் மீது உனக்கு இருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் கிடைக்காத விஷயமாக இருந்தால் கூட நம் தெய்வம் நம்மிடம் கேட்டு விட்டதே, நமக்கு இது எந்த அளவிற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது, அதனால் நாம் எப்படியாவது இதை கொடுத்து அதை பெற்று விடுவோம் என்று நீ எண்ணுவாயல்ல. அந்த உறுதியையும் நிலைப்பாடையும்
உனக்குள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன் தாயானவள் சில நேரங்களில் இதுபோன்று உன்னிடத்தில் எதையாவது கேட்பேன். அப்படி நீ கொடுக்கும் பொழுது உன்னுடைய உறுதி, இந்த விஷயத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்கின்ற முயற்சி என்று எல்லாவற்றையும் நான் சரியாக தெரிந்து கொள்வேன். என் பிள்ளையே, கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். துன்பங்களை மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். உன்னை வாழ விடாமல் செய்ய நினைக்கின்றவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு உன்னை எந்த நேரத்திலும் நீ தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் அம்மாவும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அப்படி எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். இதை என் முன்னால் நீ கலந்து வைத்து விட்டால் நிச்சயமாக முழுமையான சந்தோஷம் எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் நீ கேட்ட விஷயத்தில் இருக்கின்ற உறுதியை நான் புரிந்து கொண்டு அது நிச்சயமாக உனக்கு வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இத்தனை நாளும் சில உறவுகளின் மீது அதிக எண்ணம் கொண்டு இவர்கள் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்திருப்பாய். ஆனால் பல நேரங்களில் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இவர்களோடுதான் நாம் இத்தனை நட்போடு இருந்தோமா, இவர்களோடுதான் நாம் பழகி கொண்டிருந்தோமா என்று நிச்சயமாக எண்ணத் தோன்றும். என் பிள்ளையை, அப்படியே இது போன்றவர்களோடு பழகுவதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கின்றது, உனக்கான சந்தோஷம் எங்கு இருக்கின்றது என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ தேடிக்கொண்டே இரு. வேறு எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதே. எல்லோருமே அவரவர் காரியத்திற்காகத்தான் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இனிமேலும் இந்த விஷயங்களை பற்றி பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் அம்மா சொல்வது போல செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விடு. அடுத்தவர்களை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். தெய்வத்தை வணங்குவதற்கும் தெய்வங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதிலும் உன்னுடைய நேரத்தை நீ செலவழித்தால் தேவையில்லாத இந்த மனிதர்களை பற்றிய எண்ணங்களில் உன்னுடைய குணம் ஒரு நாளும் செல்லாது. இந்த கவலை உனக்கு ஒரு நாளும் தேவையற்றது. என் பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, என் முன்னால் நீ வைக்க வேண்டியது வானகம். அதாவது ஒரு செம்பு நிறைய நீரை எடுத்துக்கொள். அதில் கொஞ்சம் சுக்குத்தூள், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதோடு சேர்த்து மண்ட வெல்லம், இந்த மூன்றையும் நன்றாக கரைத்து என் முன்னால் வைத்துவிடு. என் பிள்ளையே, இது இந்த தாயானவள் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பானகம். என் தங்கமே, இதை என் முன்னால் வைத்து விட்டால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு எந்த அளவிற்கு என் மீது அன்பு இருக்கிறது, என் பிள்ளையினுடைய வேண்டுதல்கள் எந்த அளவிற்கு நியாயமானதாக இருக்கின்றது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன். ஏனென்றால் சட்டென்று இந்த பொருட்கள் உனக்கு கிடைத்து விடாது. அம்மா சொன்னவுடன் ஓடிச் சென்று அதை நீ பெற்றுக்கொண்டு வருகிறாய் என்றால் அது என் மீது நீ கொண்ட அன்பையும் உன் மனதில் இருக்கின்ற நேர்மையான எண்ணங்களையும் அது குறிக்கும். அதை நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய உண்மையான அன்பிற்கு நீ தகுதியோடு இருக்கின்றாய் என்பதும் அதில் ஒன்றை குறிக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷம், இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ ஏற்படுத்திய விஷயங்கள் என்று எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு ஒரு நாள் அழைத்து செல்லும். அதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். ஒரு பொழுதும் உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. இன்று நடக்கவில்லை, நாளை நடக்கவில்லை என்று சொல்லி உன் நம்பிக்கையிலிருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்கி விடாதே. எல்லாமும் உனக்கான சந்தர்ப்பங்களை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக இந்த வராகியின் மூலமாக நீ மீட்டெடுத்து விடுவாய். அம்மா அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னை இந்த கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டேன். அதிசக்தி வாய்ந்த இந்த தேய்பிறை பஞ்சமியில் நீ என்னை வணங்கி விட்டாலே போதும், உன் வாழ்க்கையில் பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்கி விட்டதே என்று அர்த்தம். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.